அதாவது இது எப்படி இருக்குன்னா, எனக்கு கிரெடிட் கார்டு நான் வேணான்னு நான் சொல்றேன். எனக்கு கடன் வாங்குற பழக்கம் பிடிக்காது. கிரெடிட் கார்டு நான் வேணான்னு சொல்லும் போது டெய்லி 10 பேர் போன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் சொல்லும் போது எவ்வளவு இரிட்டேஷனா இருக்கா இல்லையா? உங்களை எத்தனை பேரு அதை அனுபவிச்சிருக்கீங்க? நம்ம ஒரு முக்கியமா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த கிரெடிட் கார்டு நீங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறோம், சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அது திணிக்கிறது தானே. ஃப்ரீயா கொடுத்தாலும் வேணான்றவங்களுக்கு எதுக்கு வேணும்? வேணாம். எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு பால் போதும் அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்துல. நாங்க பால் பாயாசம் கொடுக்குறோம், நீங்க சும்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அது வேணான்னு விரும்புறாங்க குழந்தைங்க. மேடம், ஆளுகின்ற கட்சியும் சரி ஆண்டா கட்சியும் சரி, ஏன் அவங்களாம் விட்டு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? இனி தளபதி விஜய் அவர்களோட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தோட வெற்றி களமா மாறப்போகுது. அதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. எதிர்கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் 2026 பெரியதளவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்ற போது உங்களோட கருத்து என்ன? இல்ல, ரொம்ப எதிர்காலம் சிறப்பா இருக்கு. ஆல்ரெடி 1.5 கோடி உறுப்பினர்கள் இதுல இருக்காங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் இதுக்கு மேல இன்னும் விறுவிறுப்பா தான் இருக்கும். களம் இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது. அடுத்த 10 மாத காலங்கள் எலெக்ஷனை நோக்கி போகும்போது இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். எதிர்பார்க்கலாம். அடுத்த தமிழக வெற்றி கழகம் தாண்டி பிற கட்சிகள் யாரா உங்களுக்கு இது பண்ணாங்களா? நீங்க விலகிறன்ற போது எந்தெந்த கட்சிகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அழைப்பு விடுத்தாங்க? இருந்தது, நிறைய இருந்தது. ஒரு சிலர் என்னென்ன பேர் குறிப்பிட்டு இருந்தது. ஆனா எனக்கு என்னோட கொள்கைகளுக்கு தளபதி விஜய் அவர்களோட தேசியமும் திராவிடமும் எனக்கு செயல்படுறதுக்கும் இயங்குறதுக்கும் எனக்கு உறுதுணையா இருக்கும் நம்பிதான் நான் டிவி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.